தமிழகத்தில் வாக்குகளை தட்டி தூக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அதிர்ச்சியில் திமுக. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. இந்த 4 முனை போட்டியிலே தமிழக வெற்றி கழகத்துடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இரண்டாவது மாநாடு வருகின்ற 25ஆம் தேதி மதுரையிலே நடத்தப்பட இருக்கிறது. அதற்குரிய வேலைப்பாடுகள் பூரா மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே இரண்டாவது மாநாடு மிகப்பெரிய வெற்றியை அடுத்து 234 தொகுதிகளிலுமே நமது அண்ணன் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்திலே எடப்பாடி பழனிசாமி எப்படி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறாரோ அதே போல நமது அண்ணன் விஜய் அவர்களும் 234 தொகுதிகளிலே சுற்றுப்பயணம் என்பது செய்ய போகிறார். அந்த சுற்றுப்பயணத்தில் விஜயை பார்க்க வரக்கூடிய அந்த மக்களை பூராமே வாக்குகளாக மாற்றுவதற்குரிய வேலைப்பாடுகள் ஒரு புறம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு புறத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அங்கு அவருடைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக சென்று அடுத்த முதல்வர் விஜய் அவர்கள் தான் சொல்லி போஸ்டர் ஒட்டக்கூடிய அந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலையிலும் இறங்கி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அவர் 2 தொகுதிகள் கூட போட்டி ஓடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமது உதயநிதி போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியிலும் இன்னொன்று மதுரையிலும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நேற்றைய தினம் கூட செய்திகள் என்பது வெளியாகி கொண்டது. அது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பல வாக்குகள் என்பது, அதாவது வாக்கு சதவீதம் என்பது விஜய் அவர்களுக்கு நேரடியாகவே வரப்போகிறது. இப்ப திமுக இருக்கட்டும், அதிமுக போன்ற கட்சிகளுடைய வாக்குகளை பிரிக்க போகிறார் நமது விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி தற்போது வரைக்கும் தகவல்கள் வெளிவந்து அதிமுக திமுக போன்ற கட்சிகளை மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைய வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க.